ஒரு நியூ சப்ஸ்கிரைபர் அவங்க கேள்வி கேட்டிருக்காங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் சப்ஸ்கிரிப்ஷன். அதாவது கால்சியம் பற்றி, கால்சியம் வந்து யார் எடுத்துக்கணும், எப்படி எடுத்துக்கணும், வயது வரம்பு இருக்கா, எந்த கண்டிஷனில் எடுத்துக்கணும், ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. அந்த கேள்விக்கான பதில் தான் ஒரு 3 கண்டிஷன் தான் நீங்கள் கால்சியம் எடுத்துக்கிறதுக்கு. முதல்ல வந்து போன் உடஞ்சி போச்சுன்னா, எலும்பு முறிவு ஏற்பட்டுச்சுன்னா கால்சியம் தேவை, எலும்பு திருப்பி சேர்றதுக்கு. அந்த கண்டிஷனில் நீங்கள் கால்சியம் சாப்பிடலாம் வித் ப்ரிஸ்கிரிப்ஷன் ஆஃப் யுவர் டாக்டர். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மெனோபாஸ், மாதவிடாய் நின்று போன பெண்களுக்கு வந்து ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் சுரக்காது, அதனால் கால்சியம் போனு கிடைக்காது. ஸோ அந்த மாதிரியான பெண்கள் ஒரு நாளைக்கு 500 மில்லிகிராமோ 1 கிராமோ கால்சியம் எடுத்துக்கொள்ளலாம், போனை பாதுகாத்துக்கொள்ள. மூணாவது பார்த்தீங்கன்னா கால்சியம் டிஃபிஷியன்சி, ரத்தத்தில் கால்சியம் குறைபாடு, நோயினால், சாப்பிடக்கூடிய மருந்து மாத்திரனால வயிறில் சரியாக உணவு அப்சார்ப் ஆகலைன்னா, கால்சியம் அப்சார்ப் ஆகலைன்னா போனுக்கு போகாது. ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் கால்சியம் டெஃபிஷியன்சி குறைபாடு ரத்தத்தில் இருக்கும். அதை டெஸ்ட் பண்ணிவிட்டு கால்சியம் கம்மியாக இருந்தால் கால்சியம் எடுத்துக்கொள்ளலாம். இல்லாட்டா கால்சியம் வந்து சத்து மாத்திரையாக இருந்தால் கூட தேவையில்லை என்றால் எடுக்கக்கூடாது. கால்சியம் மட்டும் எந்த சத்து மாத்திரையும் உங்களுக்கு தேவையில்லைன்னா எடுக்கக்கூடாது, எல்லாமே கெமிக்கல்ஸ்.